வணக்கம் சென்னை. இன்றைக்கி நேற்று மணிப்பாக்கம் போய் பார்த்து சைட் விசிட் போயிட்டுருந்தேன். அந்த வீட்டு ஓனர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஏற்கனவே ஒருத்தர்கிட்ட சப் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, லேபர் கான்ட்ராக்ட் கொடுத்துருந்தாரு. லேபர் கான்ட்ராக்டர் இதை பண்ண மாட்டேன்னு விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா வேறு ஓவர் ரிஸ்க்குன்றதுனால. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சிக்கனமாக இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பேட்ச் ஒர்க்கே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணுறாரு. ஒரு கான்ட்ராக்டாக முறைப்படி கொடுங்க. செக்ஷன் ஹோட்டல்லாம் தெரியுதுங்களா? செக்ஷன் ஹோட்டல்லாம் செக்ஷன் கொடுக்குறது ரெடி பண்ணி வச்சிட்டார். ஸோ இதுமாரி பண்ணக்கூடாது. எப்படின்னாக்கா முறைப்படி கான்ட்ராக்டாக கொடுத்தோம்னா தான் அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க அதை எப்படி கொண்டு போகணும். ஓரளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா வேலை இருக்குன்னா அதில் 1 லட்ச ரூபா லாபம் சம்பாதிக்க தான் எல்லா கான்ட்ராக்டும் ஆசைப்படுவாங்க. ஏன்னா எல்லா லாரியில் போட்டு அவர் எடுத்து போட்டு அதை பண்ணணும். எல்லா செக்ஷனுக்கும் ஒரு கம்பி கொடுக்கணும், ஜாக்கி மாரி கொடுக்கணும். அதை கொடுத்து நிறுத்தும் போது அவருக்கு அந்த வேல்யூக்கான காஸ்ட் அவருக்கு தேவை. இவர் என்ன பண்ணுறாரு, லேபர் மட்டும் போதும், மெட்டல் நம்ம வாங்கி கொடுத்துடலாம், அவங்க இதானே செய்ய போகிறாங்க அதானே செய்ய போகிறான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஃபேன்லாம் கீழே வந்துச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா, கான்ட்ராக்டுக்காரரு நீங்கள் கொடுத்த மெட்டீரியல் சரியில்லைன்ட்டு போயிட்டே இருப்பார். இதனால் ஒரு நாளைக்கு பிரச்சனைனா அப்படி செய்யக்கூடாது. நன்றி.